நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் இருந்த பொண்ணு இன்றைக்கி உயிரோடு இல்லை. ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டும்போது தவறாக கிளச்சுக்கு பதுவாக எக்ஸலேட்டரை மிதிச்சனால வண்டி ரிவர்ஸில் போய் 300 அடி பள்ளத்தில் விழுந்து அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. நீங்கள் இப்போ தான் வண்டி ஓட்ட கற்றுக்குறீங்க அப்படின்னு இருந்தால் தயவு செஞ்சு ஒரு காலி கிரவுண்டில் வந்துட்டு கற்றுக்கோங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு முன் அனுபவம் இருக்கவங்கள வண்டிக்குள்ளே கூட உட்கார வச்சு பழகுங்க. அதுவும் முடியலைங்கிற பட்சத்துக்கு நல்ல ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து டிரைவிங் கற்றுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹில் ஸ்டேஷனில் நம்ம டிரைவிங் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை பண்ணணும், என்னென்ன விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக சேஃப்டிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே ஓட்டினாலும் சரி சேஃப்டிக்காக சீட் பெல்ட் போட்டுக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட். நம்ம நார்மல் ரோட்டில் ஓட்டுற மாதிரி இல்லாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் கார்னர் ஓட்டி போகிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மலை ஏறும்போது ஆப்போசிட்டில் வரக்கூடிய வண்டி வந்துட்டு ஒரு அளவுக்கு ஏறுற ஸ்பீடை விட இறங்கும்போது ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக தான் இறங்கும். அதனால் நம்ம சேஃப்டிக்காக நம்ம லெஃப்ட் கார்னர் ஓட்டி போகிறது ரொம்ப ரொம்ப மேல் நோக்கி போனாலும் சரி இல்லை கீழே இறங்கி வந்தாலும் சரி எந்த ஒரு சின்ன பெண்டு வந்தாலும் அதில் ஹார்ன் வந்துட்டு நம்ம சவுண்டாக கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆப்போசிட்டில் வரக்கூடிய வண்டிக்கு வந்துட்டு சுத்தமாக இப்படி ஒரு வண்டி வருதுங்கிறதே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஹார்ன் அடிக்கும்போது அது நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நார்மல் ரோட்டில் போகிற மாதிரி இல்லாமல் ஹில் ஸ்டேஷன் நம்ம போகும்போது நம்மளோட ஸ்பீடை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பழக்கம் இல்லாத புதுசாக ஒரு ஹில்ஸில் வந்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோன்னா நம்ம மெதுவாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய வண்டியை நம்ம ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 2 டைம் ஹாரன் அடித்து அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம போகிறக்கான வழி அவங்க கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம மூவ் பண்ணி ஓவர்டேக் அடிக்கணும். ரொம்ப தாழ்வான ஏர்பின் பெண்டில் நம்ம இறங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் கியர்லேயே இறங்குறது கரெக்டாக. அதே மாதிரி ஏர்பின் பெண்டில் நம்ம மேலே ஏறும்பொழுது நமக்கு ஆப்போசிட்டில் பஸ் இல்லை லாரி அது மாதிரி பெரிய லாங் வெஹிக்கிள் வந்து ஃபுல்லாக ரைட் சைடு ஏறி தான் திருப்புவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம முன்கூட்டியே லெஃப்ட் கார்னரில் ஒட்டி நிறுத்திக்கலாம். அப்படி இல்லை நான் நல்லா வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஃபுல்லாக ரைட் சைடு ஏறி அந்த வண்டியை கிராஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஸ்லோப் அதிகமாக இருக்க இடத்துல நம்ம மேல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது நமக்கு முன்னாடி வரக்கூடிய வண்டிக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு அதிகமாக மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மேல் நோக்கி போகும்போது ஒரு செகண்ட் 2 செகண்ட் வண்டி பிரேக்காக வண்டியை நிறுத்தும்போது அவங்க தெரியாமல் கிளச் மிதிச்சாங்கன்னா ஒரு அடி 2 அடி வந்துட்டு வண்டி பின்னாடி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதுங்காட்டிக்கு நார்மல் ரோட்டில் நம்ம எப்படி ஓட்டி நிறுத்துவோமோ அது மாதிரி நிறுத்துறதை வந்துட்டு நம்ம தவிர்த்துக்கணும். சப்போஸ் நம்ம மலையிலேருந்து இறங்குறோன்னா இறங்கும்போது நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு சில ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு நிறையா லோடோடு வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய வண்டிக்கு நம்ம வழி விட்டு ஓரமாக நிறுத்திடுறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் சிங்கிள் ஹேண்ட் டிரைவராக இருந்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் போகும்போது டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஸ்டேரிங் பிடிக்கும்போது ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்னரிங்லாம் திருப்பறதுக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மலைகள் மேலே போகும்போது புதுசாக நம்ம ஒரு இடத்த பார்க்கும்போது நமக்கு வாவ் ஃபேக்டாக இருக்கும். உடனே அந்த இடத்துல நம்ம காரை நிறுத்துறதோ பைக்கு நிறுத்துறதோ வச்சுக்கூடாது. நம்ம வண்டியை நிறுத்தி பார்க்குறக்குன்னு அவங்களே பார்ட்டிஷன் பிரித்து இடம் விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல நிறுத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறுகிய சாலையில் நம்ம போகும்போது நம்ம ஓவர்டேக் பண்ணுறதுக்காக அவங்களே ஸ்பேஸ் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஓவர்டேக் பண்ண முடியும். அப்படின்னா ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக பயமுறுத்துறியான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்ம நார்மலாக வண்டியை வந்துட்டு சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வருவேன் அப்படின்னு இருந்தாலே போதும். ஈஸியாக நம்ம ஹில் ஸ்டேஷன்லேயே வண்டி ஓட்ட முடியும். ஏதோ என்னோடய அனுபவத்தை வச்சு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நண்பர்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த லைக் பட்டனை சும்மா ஒரு தட்டி விட்டுருங்க. காரில் ட்ரிப் போனால் ஹில் ஸ்டேஷன் தான்டா போவேன் மச்சான்னு இருக்கவங்க நண்பருக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.